ஹாய் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவோட சட்டமன்ற தேர்தலோட கடைசி முடிவு. அதுபடி நம்ம எதிர்பார்த்த மாதிரிக்கே இல்லை. இந்தியாவினுடைய சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் இப்போது முன்னிலை வகிக்கிறாரு. அதாவது அவருக்கு 118 ஆசனங்கள் தேவை. அந்த மாதிரிக்கு இப்போ அவர் 110 கிட்டத்தட்ட லீடிங்கில் இருக்கார். அவரை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உலக நாட்டில் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இப்படி ஒரு நடிகர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை விட்டுட்டு அரசியல் வாழ்க்கைக்கு, மக்கள் பணிக்கு வந்தார் அப்படின்ட்டு. இதே மாதிரி இளைஞர் ஜனாதிபதியும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக அவருடைய உணர்வுகளை, உண்மைகளை சொல்லி மக்களுக்கு கருத்துக்களை தெரிவித்து இலங்கைக்கு ஆட்சிக்கு வந்தார். அதுபடி இப்போ இலங்கையினுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரிக்கே வெளிநாடுகள்லேயும் நடக்குது அப்படின்ட்டு நாங்கள் இலங்கை மக்கள் தான். அது மட்டும் இல்லாமல் விஜயை பொறுத்த வரைக்கும் உலக நாட்டில் எல்லோரும் பேசினாங்க. அவர் சொன்னாங்கன்ட்டு ஓட்டு போட போனாங்க. மலேசிய மக்கள் அவர்கிட்ட படம் தான் ரிலீஸ் ஆகலை. இன்றைக்கி அவருடைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸை படம் மதிக்க கொண்டாடுறாங்க. சோஷியல் மீடியாவை ஒன் பண்ண இல்லை. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. கூட்டாட்சி வருமா வராதான்ட்டு. 234 தொகுதி இந்தியாவில் கொடுத்துருக்காங்க சீட். அதில் 118 வின் பண்ணால் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. இப்போதைக்கு 110 லீடிங்கில் விஜய் இருக்கார். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. நல்லதொரு பகிர்ந்து நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.